தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளது. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் களம் சூடு பிடித்துள்ளது. திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், தேமுதிக, விசிக, மதிமுக, பாமக, தவிக உள்பட பல்வேறு கட்சிகள் தேர்தல் நடவடிக்கைகளை தொடங்கிவிட்டன. இந்நிலையில் சமீபத்தில் அதிமுக, பாஜக கூட்டணியை விமர்சித்த கனிமொழி, அதிமுக கட்சி அலுவலகம் டெல்லிக்கு மாற்றப்பட்டு விட்டது என்றும் கனிமொழி விமர்சித்திருந்தார். இந்நிலையில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பயணத்தில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பேசிய இபிஎஸ், திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை கீழிருந்து மலைப்பகுதி வரை வந்துவிட்டது. போதைப் பொருள் இல்லாத இடமே கிடையாது. இதனால் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி சீரழிக்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டுமானால் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும். போதைப் பொருட்களை அதிகார மையத்தின் உதவியோடு திமுகவினரே சேர்க்கிறார்கள் என்பது செய்தி. திமுக ஆட்சியில் எல்லா துறையிலும் ஊழல். தமிழ்நாடு முழுவதும் 6000 மதுக்கடை இருக்கிறது. டாஸ்மாகில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்கிறது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக பெறுவதால் நாளொன்றுக்கு 15 கோடி ரூபாயும், மாதத்துக்கு 450 கோடி ரூபாயும், வருடத்துக்கு 5400 கோடியுமாக இந்த 4 ஆண்டுகளில் 22,000 கோடி ரூபாய் கொள்ளையடித்திருக்கிறார்கள். இதை துறை அமைச்சரே ஒப்புக்கொண்டார். மக்கள் சொல்வதை, மக்கள் எண்ணத்தையே நாங்கள் சொல்கிறோம். அமைச்சரே கூடுதலாக வாங்கியது உண்மைதான் என்றால் இந்த பணம் எங்கே போனது? எத்தனை பாட்டில் திரும்ப பெற்றீர்கள்? எவ்வளவு வசூலானது? இது பற்றியெல்லாம் கணக்கே இல்லை. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இதெல்லாம் தோண்டி எடுத்து நீதிமன்றம் மூலம் சட்ட ரீதியான தண்டனை பெற்றுக் கொடுப்போம். கனிமொழி பேசுகிறார். அதிமுக கட்சி அலுவலகம் டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வீட்டில் இருக்கிறது என்று பேசுகிறார். அந்த அம்மா கனவு கண்டதா என்று தெரியவில்லை. திருமதி கனிமொழி அவர்களே, அதிமுக அலுவலகம் சென்னையில் தான் இருக்கிறது. வந்து பாருங்கள். நீங்களும் மால் வைத்து உடைத்து பார்த்தீர்கள். ஒன்றும் நடக்கவில்லை. ஏனென்றால் அதிமுகவை எம்ஜிஆர், அம்மா என்ற இரு தெய்வங்களும் அருள் புரிந்தும் காத்தருள்கிறார்கள். அதிமுகவை உடைக்க, பிளக்க சதி செய்தீர்கள். எந்த விதத்திலும் அதிமுக செயல்படக்கூடாது என்பதற்காக நீதிமன்றத்தின் மூலமாக வெவ்வேறு விதத்தில் முயற்சி செய்தீர்கள். அத்தனையும் அதிமுக தொண்டர்களால் முறியடிக்கப்பட்டது. இது தொண்டர்கள் நிறைந்த கட்சி, உழைப்பால் உயர்ந்த கட்சி. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் அதிமுகவை அசைக்கவும் ஆட்டவும் முடியாது. அதிமுகவை அழிக்க எத்தனையோ பேரை கும்பு சிவி கொண்டிருக்கிறீர்கள். எத்தனையோ வழியில் சோதனையை ஏற்படுத்துகிறீர்கள். அத்தனை சோதனையும் தூள் தூளாக்கப்படுகிறது. இதே போல திமுகவுக்கு சோதனை வந்த போது கட்சி அலுவலகத்தை பிரிந்து சென்றவர்கள் கைப்பற்றி நினைத்த போதும் அதை காப்பாற்றி கொடுத்த கட்சி தலைவர் அம்மா என்பதை மறந்து விடாதீர்கள். திமுக 2ஆக போனது கருணாநிதி தடுமாறி கொண்டிருந்தார். அப்போது சிலர் அறிவாலயத்தை கைப்பற்றி நினைத்த போது காப்பாற்றி கொடுத்தது அதிமுக. எப்போதும் அதிமுகவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்துதான் பழக்கம். ஆனால் திமுக மக்களுக்கும் உதவி செய்தது கிடையாது. கூட்டணி கட்சிக்கும் உதவி செய்த வரலாறு கிடையாது என தெரிவித்தார். இதற்கிடையே எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் திமுக எம்பி கனிமொழி பதிலடி கொடுத்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய கனிமொழி, அதிமுக அலுவலகம் சென்னையில் இருந்தாலும் கூட ஆர்டர்கள் எல்லாம் டெல்லியில் இருந்தே வருவதாக சாடினார். மேலும் பாஜகவுடன் இனி எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை என்றவர்கள் இப்போது மட்டும் ஏன் கூட்டணி வைத்துக் கொண்டனர் என்றும் கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக அவர் மேலும் பேசுகையில், இனி எந்த காலத்திலும் பாஜகவுடன் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என சொன்னவர்தான் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி. ஆனால் தேர்தல் வந்தவுடன் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டார். கடந்த 4 ஆண்டுகளாக எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் எங்கு இருந்தார் என்று தெரியாமல் இருந்தது. இப்போது தேர்தல் வந்தவுடன் வெளியே வந்துவிட்டார். நம்ம முதல்வர் சொன்னது போல சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸை எடுத்துக்கொண்டு வந்துவிட்டார். திடீரென இப்போது வந்து கடந்த 4 ஆண்டுகளாக என்ன செய்தீர்கள் என கேட்கிறார். நீங்கள் 4 ஆண்டுகளாக ஆளை காணோம். இதன் காரணமாக நாங்கள் என்ன செய்தோம் என்பது உங்களுக்கு தெரியவில்லை. ஆனாலும் அதிமுகவை தயவு செய்து நல்ல முறையில் நடத்துங்கள் என்றே கவலையோடும் அக்கறையோடும் சொல்கிறோம். இதன் காரணமாகவே அதிமுக ஆட்சி அலுவலகத்தை டெல்லிக்கு மாற்றிவிட்டனர் என கவலையுடன் சொல்கிறோம். கட்சி ஆபீஸ் சென்னையிலே இருப்பதாக எடப்பாடி எனக்கு பதில் வர சொல்லி இருக்கிறார். கட்டிடம் அங்குதான் இருக்கு, அது எனக்கு தெளிவாகவே தெரியும். கட்டிடத்தை டெல்லிக்கு எடுத்து செல்ல முடியாது என்பதால் விட்டு வைத்திருக்கிறார்கள். அது முடிந்தால் கட்டிடத்தையும் கூட பார்ட்டாக பிரித்து டெல்லிக்கு எடுத்து சென்று விடுவார்கள். ஆனால் அதிமுக அலுவலகம் செயல்படுவதும் கட்டளைகள் பிறப்பிக்கப்படுவதும் டெல்லியில் இருந்துதான். இதை மறுக்கவே முடியாது. நீங்கள் கர்ச்சீஃபை வைத்து முகத்தை மறைத்தாலும் துடைத்தாலும் அது நீங்கள் தான் என்பது தெளிவாக தெரிகிறது.
காட்டுகிறது. உங்களுக்கே அது அவமானமாக இருப்பதையே அது காட்டுகிறது. இதை வைத்துதான் மீண்டும் சொல்கிறேன், அதிமுக அலுவலகம் இங்கு இருந்தாலும் அதிகாரம் அனைத்தும் டெல்லிக்கு கொடுக்கப்பட்டு விட்டது என்பதே உண்மை என்று கூறினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.